நமசிவாய வாழ்க, நான் தான் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ் வாழ்க. சுக்கரசியை பற்றி நம்ம போன பதிவில் போட்டிருந்தோம். அதோடைய தொடர்ச்சி இப்போ ஒரு கருத்தை நான் சொல்ல விட்டுட்டேன், அதை இப்போ நான் சொல்லிடுறேன். சுக்கரசை 20 வருஷம் சொன்னோம். சுக்கரசை சுபரசைன்னு சொன்னோம். பரணி பூரம் பூராடம் சுக்கரன் நட்சத்திரம்னு சொன்னோம். அந்த 20 திசையில் எப்படி வேலை செய்ய நம்ம சொன்னோம். அடுத்து சுக்கரசியில் ஒரு சில விதிகள் இருக்குன்னா, குட்டி சுக்கரன் குடியை கெடுப்பான், கட்டி தங்கமும் கரையும். குட்டி சுக்கரன் குடியை கெடுப்பான், கட்டி தங்கமும் கரையுமா. அப்போ இளமையில் அந்த சுக்கரன் வந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வரும், அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை வரும் இல்லையா. தொழில் பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல பாதிப்பு வரும். தங்கத்தை கொண்டு ஒன்று விற்கணும் அல்லது வைக்கணும், அப்போ தான் பிரச்சனை முடியும். அதான் குட்டி சுக்கரன் குடியை கெடுப்பான். அப்போ பரணி பூரம் பூராடம் நட்சத்திரம் பிறந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மாவுக்கு பாதிப்பு கொடுக்கும். அது குடியே குடும்பத்தில் பிரச்சனை வரும், நிம்மதியை கெடுக்கும். இல்லை குடும்பத்தில் நல்லா இருக்காங்கன்னா அடுத்து குட்டி சுக்கரன் குடிக்கும், கட்டி தங்கம் கரையும், தங்கம் தங்காது. இதுதானுங்க பரணி பூரம் பூராடத்தில் பிறக்கிறவங்களுடைய நட்சத்திரங்களுடைய சுப பலன் சொல்லுவோம். இது அசுப பலன். அதே சமயம் ஒருத்தர் இப்போ அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க கேதுசை ஒரு 7 வருஷம் இருக்குது. அதில் ஒரு 7 வருஷமே வச்சுக்குவேன், ஒரு 7 வருஷம் ஒரு 6 வருஷம் வச்சுக்குவோம். அடுத்து 6.5 வருஷம் கரமிச்சோ அல்ல 7 வருஷம் கரமிச்சோ சுக்கரசை வரும். அதுவும் குட்டி சுக்கரன் தான். அப்போ இந்த குட்டி சுக்கரன் எத்தனை வயசு வரைக்கும்னா 14 வயசு வரைக்கும். அப்போ 14 வயசுக்குள்ளார சுக்கரசை ஆரம்பித்தால் கண்டிப்பாக அது குட்டி சுக்கரனை கணக்கு வரும். அப்போ குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும், கட்டி தங்கும் கரையும். இது இவங்களுக்கு பொருந்தும். அப்போ அசுவனி மகம் மூலத்தில் பிறந்தாலும் சரி, அது பரணி பூரம் பூராடத்தில் பிறந்தாலும் சரி, இவங்களுக்கு இந்த குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் விதி பொருந்தும். கண்டிப்பாக பாதிக்கும். அடுத்து மத்திம சுக்கரன் மகத்தான வாழ்க்கை. எப்படி குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும். அப்போ எப்போ அசுவனி பரணி மகம் பூரம் மூலம் பூராடத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த இது வரும். மேக்சிமம் 14 வயசுக்குள்ளார இதோட வேலையை காட்டும். ஆனால் நம்ம மேக்சிமம் என்னென்னா 20 வயசுக்குள்ள வச்சுக்கலாம். அப்போ 20 வயசு வரைக்கும் இந்த சுக்கரசையோடைய அந்த பலன்கள் கெடுபலனாக தான் இருக்கும். சுக்கரசை வந்தாலும் சரி, சுக்கரசை ஆரம்பித்தாலும் சரி. அப்போ 20 வயசு வரைக்கும் சிரமம் இருக்கும். ஒரு 25க்கு பிறகு வந்தால் நல்லது. அப்போ யாருக்கு வரணும்? அப்போ 7 வருஷம் கேதுசை இருந்தாலும் 20 வருஷம் சுக்கரன் 27 வருஷத்துக்கு பிறகு. அப்போ குறைந்தபட்சம் ஒரு 25, மேக்சிமம் ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு சுக்கரசை வரவங்களுக்கு இந்த குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் அந்த விதி பொருந்தாது. அப்போ இது குட்டி சுக்கரன் குடியை கெடுக்குங்கிறது இளமை. அந்த இளமைங்கிற வயசு மேக்சிமம் 30, மினிமம் 14. அப்போ இதுக்குள்ளார அந்த சுக்கரசை வந்தால் அவங்களுக்கு எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அது சுக்கர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, வேற எந்த நட்சத்திரமாக சரி, அவங்களுக்கு இந்த பிரச்சனை காட்டும். 1. 2வது மத்திம சுக்கரன் மகத்தான வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பழமொழி. அப்போ மத்திம சுக்கரன் எப்போ 25க்கு பிறகு அல்லது 30க்கு பிறகு, மேக்சிமம் 55க்குள்ள அல்லது 60க்குள்ளார சுக்கரசை வந்தால் மத்திம சுக்கரன் அவனுக்கு மகத்தான வாழ்க்கையை கொடுக்கும். அப்போ அனுபவம் அந்த சுக்கரசை கல்வி பாதித்தால் தொழில் நல்லா இருக்கும். அப்போ 25 வயசு 30 நாள் கல்வி பாதிச்சிருச்சு, கண்டிப்பாக 30 வயசு அவன் தொழில் செஞ்சு நல்லா பழச்சுக்குவான். அப்போ மத்திம சுக்கரன் மகத்தான வாழ்க்கையை கொடுக்கும். மினிமம் 25 to 30, 25லேருந்து ஒரு 55 அல்லது 30லேருந்து ஒரு 60. அப்போ மகத்தான வாழ்க்கையை கொடுத்துருதா. அடுத்து முதுமை சுக்கரன் வந்தால், அதாவது 60க்கு பிறகு சுக்கரன் வந்தால் அனுபவிக்க முடியாது. என்ன சுக்கரன் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்.
இப்போ கறி திங்கணும்னு வச்சுக்கோங்க, பல்லு இருந்தால் தான் கறி திங்க முடியும். 60 வயசுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக பல்லில் விழுந்துடும். பெரும்பாலான விழுந்துருது. இப்போ 40 வயசுல விழுந்துரு, அது வேறு விஷயம். அப்போ அவங்க வந்து அந்த சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாது, நல்லா சாப்பிட முடியாது. அப்போ விரும்பினதை சாப்பிட முடியாது. சுகர் பிரச்சனை, பிபி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை வந்துடும் அந்த அதுக்கு பிறகு. அப்போ அதுக்கு பிறகு சுகர் வந்து என்ன வேஸ்ட் தான், நோயோட அலையணும். அப்போ அந்த சுக்கரசுங்கிறது மத்தியம சுக்கரம் வந்தால் தான் மகத்தான வாழ்க்கையை கொடுக்கும். அப்போ மத்தியம சுக்கரன் அப்படிங்கிறது வந்து மகத்தான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக கேது நட்சத்திரம் சுக்கர படங்களுக்கு இது அமையறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் மற்ற நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ இந்த 6 நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த மத்தியம சுக்கரன் வர வாய்ப்பில் மிக மிக குறைவு. அப்போ இவங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். கேது நட்சத்திரம் சுக்கிரன் பிறந்தவங்களுக்கு ஒருவேளை நான் ஏற்கனவே பதிவு போட்டல, 10 வருஷம் நன்மை செஞ்சால் 10 வருஷம் தீமை செய்யும், 5 வருஷம் நன்மை செஞ்சால் 5 வருஷம் தீமை செய்யும். இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த அடிப்படையில் குட்டி சுக்கரன் குடியை கெடுப்பான்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு கெட்டது நடக்கும். மாறி மாறி கொடுத்தா பிடிக்கிறார், கொடுத்தா பிடிக்கிறார், பிடுங்கினா கொடுப்பார். இப்படி மாறி மாறி நடக்கும். இது குட்டி சுக்கரன். மத்தியம சுக்கரன் மகத்தான வாழ்க்கை. அவனுக்கு பெரும்பாலும் எல்லா பத்தியும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். ஏன்னா சுக்கரசை நல்லா செய்யணும். ஒருவேளை சுக்கர புத்தியை விட சுக்கர புத்தி வந்தாலும் சுக்கர சூரிய புத்தி வந்தாலும் சரி, சந்திர புத்தி வந்தாலும் அது நல்லா வேலை செய்யும். என்ன காரணம்? அது மத்தியமத்தில் வருது. அப்போ மத்தியமம் மகத்தான வாழ்க்கை. அப்போ முதுமை வேல் வந்தால் அனுபவிக்க முடியாது, அல்லல் படணும். இப்போ குழந்தை குட்டிகளாக இருக்கும். இப்போ குருசில முதுமையில் வந்தால் நல்லதுன்னு சொன்னோம். சுக்கரசு முதுமையில் வந்தால் இப்போ குழந்தை குட்டியாக இருக்கும், பிரச்சனைகள் வரும். இப்போ மருமக பிரச்சனை, மருமக பிரச்சனை, பேத்தி பிரச்சனை, பேரன் பிரச்சனை, இப்படி வரும். எல்லாம் லவ் பண்ணுவாங்க, அதனால மன உளைச்சல்கள், பிரச்சனைகள். கண்டிப்பாக அந்த சுக்கரசை 60 வயசுக்கு பின்னாடி வரவங்களுக்கு அனுபவிச்சே தீரணும். அல்லது 55 வயசுக்கு பின்னாடி தான் அனுபவிக்கணும். நிறைய உதாரண ஜாதகங்கள் இருக்குது. அப்போ அவங்க மகிழ்ச்சியை வாழ முடியாது, மகிழ்ச்சியை கெடுக்கும், அல்லல் படுத்தும். முதுமை சுக்கரன் அல்லல் படுத்தும், அவஸ்தையை கொடுக்கும், நோயை கொடுக்கும், சந்தோஷத்தை கெடுக்கும். அப்ப சுக்கரசை மத்தியமத்தில் வந்தால்தான் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை கண்டிப்பா ஆணித்தரமா சொல்லலாம். இளமையில் வந்தாலும் சுக்கரசை வேலை செய்யாது, முதுமையில் வந்தாலும் சுக்கரசை நிம்மதியாக இருக்காது. இளமை வந்தா கஷ்டம், முதுமை வந்தா அவஸ்தை. அந்த இடைப்பட்டதில் தான் சுக்கரசை நல்லா வேலை செய்யும். அப்போ சுக்கரசைன்னு எடுத்துட்டா அந்த கேது நட்சத்திரங்கள் சுக்கரசை பிறக்கிறவனுக்கு நீங்கள் நல்ல பலன் சொல்கிறத தவிர்க்கணும். ஒருவேளை நல்லதுன்னா அடுத்து கெட்டதுன்னு சொல்லிடுங்க. அதுக்கு நான் போன பதிவில் போட்டேன், அந்த புத்திகள் வாரியை பிரித்து போட்டேன். அந்த பதிவை பாருங்கள். அது வந்து அந்த குட்டி சுக்கரனுக்கு பொருந்தும். மத்தியம சுக்கரனுக்கு வந்து வளமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கும். அவன் கனவு மனைவி சந்தோஷம் கிடைக்கும். கல்யாணம் நடக்கலையா, அந்த 30 கல்யாணம் நடக்கும். வாகனம் அமையும், தொழில் அமையும், பொருளாதாரம் அமையும். படிக்கவில்லை என்றாலும் தொழிலால் முன்னேற்றம் கிடைக்கும். அனுபவ கல்வி கிடைச்சிடும், அனுபவத்தால் அவனுக்கு தொழில் கிடைச்சிடும், பொருளாதாரத்தில் அவனுக்கு உயர்வு கிடைச்சிடும். கண்டிப்பாக தங்கம் அவன் சேரும். இதெல்லாம் மத்தியம சுக்கரன் வந்தால் தான் நடக்கும். அப்போ மத்தியம சுக்கரன் மகத்தான வாழ்க்கை என்பதை ஆணித்தரமாக அடித்து நீங்கள் சொல்லலாம். அப்போ சுக்கரசை 3 பிரிவாக படிக்கணும்னு சொன்னோம். இளமை சுக்கரன் அதுக்கு பேர் குட்டி சுக்கரன் குடியை கெடுப்பான், மத்தியம சுக்கரன் மகத்தான வாழ்க்கையை கொடுப்பான், முதுமை சுக்கரன் அல்லல் படுத்துவான், அவஸ்தையை கொடுப்பான். உடல்நிலை கண்டிப்பாக பிரச்சனை வரும். முதுமை சுக்கரன்ல தான் நல்லது சாப்பிட முடியாது, விரும்பியதை சாப்பிட முடியாது. அப்போ அந்த விரும்பிய சாப்பிட்றது, சந்தோஷமாக இருக்கிறது, கணவன் மனைவி ரொம்ப உல்லாசமாக இருக்கிறது, ஊர் சுற்றுறதெல்லாம் அந்த மத்தியம சுக்கரில் மட்டுமே. இந்த பலன்களை நீங்கள் கரெக்டாக சொன்னால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் சுக்கரசை இப்படி தான் வேலை செய்யணுங்கிறது தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க.